இன்றைக்கு உலகில் எல்லாரும் சபைக்கு எதற்கு வருகிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் எனக்கு வேலையை தர வேண்டும், வீட்டை தர வேண்டும், துறவை தர வேண்டும், செல்வ செழிப்பை தர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, பெருமையின் ஆவியினால் ஒருவன் பிடிக்கப்பட்டால் அவனுக்கு எல்லாம் சுலபமாக கிடைக்கும். ஒரு சின்ன குறை கூட அவனுக்கு இருக்க போறது இல்லை. ஆனால் எனக்கு உங்களுக்கு இருக்கிற ஒண்ணுக்காக நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா எத்தனை வருஷம் தாண்டி கிடைக்கும்? சிலதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைக்கும், பிறகுதான் தெரியும். குருசு எடுத்துட்டு போறதுக்காக தான் நமக்கு கர்த்தர் தந்திருக்கான். சிலது அப்படி இல்லை, சிலது விரும்பி 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 அதற்கு பிறகு நாம சுத்தம் ஆயிட்டு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்த பிறகு கர்த்தர் தருவார். ஏன்? ஆண்டவருக்கு பொருள் முக்கியம் இல்லை, இந்த பொருளினால் நம்முடைய பரிசுத்தம் கெட்டு போயிடக்கூடாது. அதனால நம்ம பாதி தேவனுடைய ஜோமனை கிடைக்கவே கிடையாது. நீங்க எப்படின்னு தெரியல, சில காரியங்கள் ஜோமனாம வாங்கி வச்சுன்னு வாங்கிட்டு போயிடலாம், ஜெபிக்க போயிட்டும் கிடைக்காது. ஏன் கிடைக்காது என்றால் இதுதான் காரணம். ஒருவேளை அது என்னை தேவனை விட்டு வழி விலக பண்ணிடும், ஒருவேளை பரிசுத்தத்தை விட்டு வழி விலக பண்ணிடும். ஆனால் துன்மார்க்கனுக்கு அப்படி இல்லை, பரியாசக்க எச்சத்தது எல்லாம் கிடைக்கும். இங்கே தான் நான் கவனமாக இருக்க வேண்டும். என்னை கேட்கிற அன்பு சபையே, ஆலயத்தில் வரும் பொழுது ஒருத்தர் ஆண்டவரை எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படின்னு கேட்கவே கூடாது. ஏன்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அதை குறித்து பேசக்கூட கூடாது. ஏன்? அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை கேட்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? பரநாவியிலே மகிழ்வது. ஆண்டவரே பரிசுத்த ஆவி எனக்கு தாரும், ஆண்டவரை உம்மை பார்க்க என் கண்களை திறந்தருளும், ஆண்டவரை உம்மை கேட்பதற்கு எனக்கு கிருபை பாராட்டி அருளும் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டும்.